படத்துல பார்க்குற இந்த 2 சிற்பங்களும் வேற யாரும் இல்லங்க. மாமன்னர் ராஜராஜ சோழனும், அவருடைய மனைவியுமான தந்தி சக்தி விடங்கியரான உலோகமாதேவியர் சிற்பம். இந்த சிற்பத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு 29வது அவரோட கடைசி ஆட்சி ஆண்டுல ராஜேந்திர சிங்கவள நாட்டு மன்னி நாட்டு பிரம்மதெய்யம் வெம்பற்றூர் ஆகிய சோழ மாத்தாண்ட சதுர்வேதி மங்கலம், இது வேற எங்கேயும் இல்லை, கும்பகோணம் வட்டத்து பக்கத்தில் திருவிசலூருங்கிற ஊரில் உள்ள சிவயோகநாதர் கோவிலை தான் இப்படி சொல்கிறாங்க. அங்கே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இவ்வூர் திருவிசலூர் மகாதேவர் இந்த திருவிசலூர் கோவில் இறைவனுக்கு கோயிலிலே துலாபாரம் செஞ்சுருக்காரு. அதாவது மண்டபம் பக்கத்துலேயே ஒரு துலாபாரம் அமைச்சு புக்கருளின அந்த துலாபாரத்தில் உக்காந்து அதுக்கு ஈடாக தங்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்பிராட்டியார் தந்தி சக்தி விடங்கிறான உலோகமாதேவியார் அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இரண்ய கற்பம் புக்கருளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக நீண்ட கல்வெட்டுங்க இது. இது வரைக்கும் இந்த ஷார்ட்ஸில் போதும். அடுத்த பதிவில் இதோடைய அடுத்த இதை தெளிவாக விளக்கி சொல்கிறேன்.